பார்த்திபன் கனவு பாகம் 2 முதல் அத்தியாயம் சிவனடியார். இப்போ எப்படின்னா அழகான ஒரு காலை பொழுது ரம்மியமாக அப்படியே விடியுது. எப்படி விடிஞ்சும் விடியாமல் இருக்கும்ல, அந்த அதிகாலை பொழுது 5-6 மணி. காவிரி ஆற்றங்கரை ஒரு பக்கம் சலன்னு அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் அடர்ந்த காடுகள். அந்த காட்டுக்கும் அந்த காவிரி கரைக்கும், அதாவது நதிக்கும் நடுவில் அந்த கரை இருக்கும் இல்லையா, அப்படி தண்ணி தொட்டுட்டு போகும் இல்லையா அழகாக. அது எப்படி இருக்குன்னா அந்த மரங்கள் எல்லாம் தொட்டுட்டு போகிற மாதிரி இருக்கான். அவ்வளோ அழகாக காவிரி நதி பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த நதியோடைய கரையோரத்தில் மரங்கள் அடர்ந்து காடு போல் இருக்கான். இப்போ இந்த இடத்துல அந்த கரை ஓரம் இருக்கு இல்லையா, அந்த பாதையில் ஒரு வெண்ணிற புறவியில் ஆஜானு பாகுவா ஒரு வீரன் வரான். அந்த வீரனை பார்க்குறதுக்கு நல்லா பார்த்தாலே தெரியுது. நல்ல ஆடை ஆபரணங்கள் எல்லாம் பூண்டு அழகாக அந்த குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கான். அந்த குதிரை எதை நோக்கி பயணிக்குதான்? மேற்க நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மேற்க நோக்கி வந்த குதிரை தானாக அதுக்கே தெரிஞ்ச மாதிரி இடது பக்கமாக திரும்ப ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஒற்றையடி பாதை போகுது. ஏற்கனவே அந்த குதிரை பல தடவை வந்தது மாதிரியே எப்படி இருக்குன்னா, அது டீஃபால்ட்டாக, அதுக்கு அனிச்சையான ஒரு செயல் நாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது தானாக நேராக போயிட்டு இருந்த குதிரை மேற்க நோக்கி அழகாக இடது பக்கம் திரும்பி ஒரு ஒற்றையடி பாதையில் பயணிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஆஜானு பாகுவாக உட்காந்துருந்தான் இல்லையா அந்த வீரன், அவன் கொஞ்சம் பார்த்து பயணிக்கிறான். எப்படின்னா, ஏன்னா குதிரை அழகாக அது மாட்டுக்கு அந்த ஒற்றையடி பாதையில் போகுது. அவங்களுக்கே போட்டு வச்ச பாதை மாதிரி இருக்குது. இல்லை பல தடவை இவங்க வந்துட்டு போனதுனால அந்த பாதை உருவாச்சா அப்படிங்கிறது தெரியாது. அந்த பாதையில் போகும்போது 2 பக்கத்துலேயும் மரம் செடி கொடிகள், அந்த கிளைகள் உடஞ்சி தொங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கிறதுனால குதிரை அப்படியே லாவகமாக ரொம்ப பொறுமையாக நடந்து போகுது. மேலே இருக்கிறவன் அந்த வீரன் என்ன பண்ணுறான், நல்லா குனிஞ்சி இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிளையிலையும் மாட்டிக்காமல், இல்லை ஏதாவது ஒரு கிளை குதிரை போகிற வேகத்துக்கு ஒரு கிளை அப்படி தட்டுச்சுன்னா கூட கீழே விழுந்துடும், அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து போகுது. இந்த ஒற்றையடி பாதையில் கடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடம் மட்டும் விசாலமாக தெரியுது. அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயனார் கோயில். பார்க்குறதுக்கே ஐயனார் கோயில் அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக தெரியுது. எப்படி ஐயனார் கோயில்னு கண்டுபிடிப்போம்? ஐயனார் கோயில்னாலே முன்னாடி குதிரை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அங்கே இருக்குது. குதிரை இருக்குது, ரிஷபம் இருக்குது, இதெல்லாம் நல்ல பெருசாக அந்த மண்ணில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஐயனார் கோயில் அந்த பக்கம் இருக்குது, இது முன்னாடி இருக்குது. இப்போ ஆஜானு பாகுவாக வந்தார் இல்லையா ஒரு வீரர், சரியாக அந்த இடத்துக்கு வந்தோடனே நிறைய கல் குதிரைகள் நிற்கிது இல்லையா. அந்த கல் குதிரை எப்படி இருக்கான், இவர் வந்த குதிரையோடைய அந்த உயரத்துக்கு இருக்கான். நேராக போயிட்டு 2 கல் குதிரைக்கு நடுவில் இவருடைய குதிரையை நிறுத்திட்டு அங்கேருந்து இறங்கிறார். இறங்கிட்டு என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு துணி மூட்டை கொண்டு வந்திருக்கிறார். வேகமாக தான் தரிச்சிருந்த அந்த நவரத்னங்கள் மாலைகள் அந்த விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி அந்த மூட்டைக்குள்ளே வச்சுட்டு வேறு விதமான ஒரு உடைக்கு மாறுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக ஒரு காவி நிற உடையை போட்டு கழுத்தில் ருத்ராட்ச மாலையை போட்டு கையில் கமண்டலத்தை எடுத்து தலையில் ஜடாமுடியும் தரிச்சிடுறார். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உண்மைதான். நாம் அங்கே ரணகலத்தில் பார்த்தோம் இல்லையா, அதே சிவனடியார் தான் இவர். இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பயங்கர தேஜஸோட, அப்போ ஒரு ஆஜானு பாகுவான வீரராக தெரிஞ்சாரா, இப்போ பயங்கர தேஜஸோட இந்த சிவபெருமானே இறங்கி வந்தால் எப்படி இருக்கும் அடியார் ரூபத்தில், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிவனடியாராக இந்த வேடத்தை தரிச்சுறாரு. அடுத்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் குதிரையில் ஏறுறாரு. அந்த அவர் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா உயர்ந்த ஆபரணங்கள்லாம் இருந்ததில் அதை வேகமாக ஒரு மூட்டை கட்டுறாரு. இந்த கல் குதிரை இருக்குல்ல, அதற்கு இந்த கல் குதிரை இருக்குல்ல அதில் ஒரு மறைவான இடத்துல அவர் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறார். கிளம்பி இப்போ திருப்பி மறுபடியும் ஒரு ஒற்றையடி பாதை, அந்த ஒற்றையடி பாதை முடிகிற இடத்துல காவிரி ஆற்றங்கரை வருது. திருப்பி பிரதானமாக ஒரு சாலையும் வருது. அந்த சாலை திருப்பி மேற்கு நோக்கி பயணிக்கும் போது எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பார்த்திபன் கனவு கதை தொடங்கணும் இல்லையா, எந்த அத்தியாயத்தில் தொடங்கணும், தோணித்துறை. அதே தோணித்துறையில் போய் நிற்கிது. தோணித்துறையில் நம்மளுடைய பொன்னன் வீட்டு வாசலில் நின்றுட்டு சாமியார் இறங்கிட்டு கதவை டக்குன்னு தட்டுறார். பார்த்தா வேகமாக பொன்னனும் நம்மளுடைய வள்ளியும் வேகமாக கதவை திறக்கிறாங்க. சாமியாரை பார்த்தோன்னா நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. உள்ளே அழைச்சிட்டு வராங்க. அழகாக அவருக்குன்ட்டு ஒரு அமர்றதுக்கு ஒரு நாற்காலி இருக்குது, அதில் உட்காராரு.
பொன்னன் சொல்கிறான், சாமியாரை கவனி, சிவனடியாரை கவனி அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக வள்ளி போகிறா. வள்ளி போயிட்டு கம்பு அடை இருக்கு இல்லையா, அதை செய்யறதுக்கு வந்து அடுப்பை மூட்டிட்டா, எடுத்து கல்லை போட்டுட்டா. அவள் வந்து தயார் செய்கிறதுக்கு அவள் போயிடுறா. இப்போ வந்து சிவனடியார் பொன்னனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா மகாராணியும் இளவரசன் விக்ரமனும் நலமாக இருக்காங்களா? இன்னும் வசந்த மாளிகையில் தானே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டோன்னே 2 பேருமே நலமாக இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, சரி நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போய் இருவரையுமே நீ வந்து அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிவனடியார் சொல்கிறார். இதோட இந்த அத்தியாயம் வந்து நிறைவு பெறுது. அடுத்த அத்தியாயத்தில் வள்ளி வந்து குறும்பாக என்ன பண்ணுறா, நம்மளுடைய சிவனடியாரை வம்புக்கு இழுக்கிறா. அத்தியாயம் 2. இப்போ வந்து கம்பு அடை சுட்டுட்டு இருக்கிறாளா வள்ளி, வேகமாக எடுத்துகிட்டு வந்து அழகாக பரிமாறுறா நம்மளுடைய சிவனடியாருக்கு. அதே மாதிரி அவளுக்கு வந்து கைங்கரியம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறா. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கா, பேச ஆரம்பிக்கிறார் சிவனடியார். என்னம்மா ஊர் ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய மகாராணி என்ன சொல்கிறாங்க, விக்ரமன் எப்படி இருக்கான், என்ன நிலவரம் இங்கே சோழ நாட்டில் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறார் சிவனடியார். இப்போ வள்ளி சொல்கிறா, ஐயா நீங்கள் தானே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும், 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திப மகாராஜா புரிந்த வீர தீர செயலை, வீர மரணம் அடைந்த செய்தியை நீங்கள் தானே வந்து சொல்லியிருப்பீங்க. அந்த செய்தியை நாங்கள் இது வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட சொல்லியிருப்போம். நானும் தோணிக்காரருமே சேர்ந்து இந்த ஊர் புறாவுமே சொல்லியிருப்போம். இப்போ பார்த்திப மகாராஜாவுடைய அந்த வீர தீர செயலை வந்து பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். அந்த அளவுக்கு நாங்களே சொல்லியிருப்போம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால் வந்து பிரஜைகள் எல்லாம் வந்து விக்ரமன் மேலே, அதாவது இளவரசர் மேலே பிரியமாக தான் இருக்கிறாங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அடுத்து வந்து நம்மளுடைய சிவனடியார் கேட்குறாரு, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி போயிட்டுருக்கு, உள்ளே ஏதாவது கலகங்கள் நடக்குதா, வேறு ஏதாவது தயார் செய்துட்ருக்காங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறாரு. அப்போ வந்து திடீர்னு வள்ளி என்ன யோசிக்கிற, எதையோ யோசிச்ச மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடா. என்னம்மா வள்ளி, என் முகத்தை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்கா, எதுக்கு சிரிச்சா? ஐயோ ஐயா, உங்களை பார்த்துலாம் நான் சிரிக்கலை, நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் சரியாக இருக்கா, வேறு ஏதாவது கலகம் போதா அப்படின்னு கேட்டோன்னே நான் மாரப்ப பூபதியை நினச்சிட்டேன், அதுக்காக தான் சிரித்தேன் அப்படின்னோடனே, நீ ஏன் அவனை நினச்சி சிரிச்ச அப்படின்னோடனே, இல்லை அந்த இது கோழை பங்காளிக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆசை பாருங்களேன், சக்கரவர்த்தி திருமகள் இருக்கார் இல்லையா, யார் நம்மளுடைய நரசிம்ம பல்லவர், அவருடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கணுமா. இந்த கோழைக்கு வந்து அப்படி ஒரு ஆசை, யாராவது அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி இப்படி ஒருத்தனை வந்து மருமகனாக ஏற்றுக்குவானா, எப்படிப்பட்ட ஆசை பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ சிரிச்சுக்கிட்டே சிவனடியார் கேட்குறாரு, இதெல்லாம் உங்கள் தாத்தா பண்ண வேலை தானே, உங்கள் தாத்தா தானே மாரப்ப பூபதிக்கு அப்படி ஒரு ஆசையை உண்டு பண்ணார், இப்போ நீ என்ன அவன் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு கேட்க பக்கன்னு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வள்ளி சொல்கிறா, ஆமாம் தாத்தா சொல்லி இருந்தாலுமே சோழியை வச்சு அவர் சொல்லிட்டார், என்னை காப்பாற்றுறதுக்கு தானே சொன்னார், இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், இந்நேரத்துக்கு நான் நிம்மதியாக இருந்திருக்க முடியுமா, என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தானே அவர் அப்படி சொன்னார், இதில் என்ன தப்பு இருக்கும். ஆமாம் நீங்கள் தான் எல்லா விவரமும் தெரிஞ்ச ஆளாச்சே, நீங்கள் சொல்லுங்களேன், சக்கரவர்த்தியுடைய மக அப்படி ஒரு பேரழகியாமே, நிஜமாலுமே அழகா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் நேரில் பார்த்துருந்தா உங்கள் சக்கரவர்த்தி மகளை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னோடனே இவர் சொல்கிறார், அம்மா அழகை பற்றிலாம் என்கிட்ட கேட்கலாமா, நான் துறவி ஆச்சே, என்கிட்ட போய் அழகை பற்றி பேசுறியே அப்படின்னு நம்மளுடைய சாமியார் சொல்கிறார் சிவனடியார். உடனே வள்ளி என்ன சொல்கிறா, வள்ளி தான் குறும்பு கரையாச்சு, அடுத்த கேள்வியை கேட்குறா, சரி சக்கரவர்த்தி திருமகளை விடுங்க, எங்கள் தேவியை பார்த்துருக்கீங்கள்ல, எங்கள் அருள்மொழி தேவி, எங்கள் மகாராணி, அவங்கள விட அழகாக உங்கள் சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்னோடனே, அம்மா மறுபடியும் அழகை பற்றி கேட்குறியம்மா, எனக்கு எப்படிம்மா தெரியும், நல்லா சொன்னீங்க போங்க, ஏன் எங்கள் தேவியை நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா, எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க, எங்கள் தேவி ஆமாம்மா உங்கள் சக்கரவர்த்தி மக தான் ரொம்ப அழகு, எங்கள் தேவிலாம் வந்து அவலட்சணம் தான், இப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, ஏம்மா வள்ளி இப்படி கோச்சிக்கிற, நான் எப்போ சொன்னேன் வந்து உங்களுடைய சக்கரவர்த்தியோடைய உங்களுடைய மகாராணி நல்லா இல்லைன்னு எப்படி சொன்னேன், நான் ஒரு துறவிக்கிட்ட அழகை பற்றின கேள்விலாம் கேட்கலாமா, அறிவை பற்றி கேளு, ஆன்மீகத்தை பற்றி கேளு, நான் சொல்லுவேன், அதை விட்டு சக்கரவர்த்தி திருமகள் அழகாக இருக்காங்களா இல்லைன்னா உங்கள் தேவி அழகாக இருக்காங்களான்னு கேட்டால் நான் எப்படிமா பதில் சொல்ல முடியும், இதெல்லாம் நியாயம்தானா நீ கேட்குறது அப்படின்னு. இப்போது வள்ளி சொல்கிறா, ஐயா எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு, இருந்தாலும் இந்த சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் இருந்தால் நல்லா தானே இருக்கும், இது வரைக்கும் நீங்கள் வந்து விக்ரமனை நல்லா வழி நடத்திக்கிட்டு வரீங்க, அப்பப்போ இங்கே வந்து எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குறீங்க, அவனை ஆசீர்வாதமும் பண்ணுறீங்க, ஆனால் எதுக்கு இந்த சண்டையெல்லாம்,
எனக்கு ஒரு யோசனை இருக்குது, அது உங்களால் தான் செய்ய முடியும், செய்கிறீங்களான்னு. என்னால் இயன்றதாக இருந்தால் நிச்சயமாக நான் செஞ்சு தரேன். அது என்ன அப்படிப்பட்ட யோசனை அப்படின்னு. இல்லை, பல்லவ சக்கரவர்த்தி இருக்கிறார் இல்லையா, நரசிம்மவர்மர், அவருக்கு தான் அழகான பொண்ணு இருக்காமே, எங்களுடைய விக்ரமனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சிடும், எங்களுடைய இளவரசரும் மகாராஜாவாயிடுவார்ல, அதுக்கப்புறம் சுதந்திர நாட்டுக்கு அவரும் ராஜா தானே, ஏன் இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னோன்னே, வள்ளி அற்புதமான யோசனை சொல்லியிருக்கேன், ஆனால் அதுக்கெல்லாம் தகுந்த ஆள் நான் தானா அப்படிங்கிறத நீ யோசிக்காமல் சொல்லிட்ட. நான் போயிட்டு சக்கரவர்த்திக்கிட்டே இதெல்லாம் எப்படி பேச முடியும், இல்லை நான் சொன்னால் ஒத்துக்குவாரா அப்படின்னோன்னே, ஐயா எனக்கு மட்டும் சக்கரவர்த்தியை நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் இருந்தா என்ன பண்ணுவேன், கேட்பியா அப்படின்னோன்னே, நிச்சயமாக கேட்பேன், ஏன் கேட்க மாட்டேன். எங்கள் விக்ரமர் இளவரசருக்கு என்ன குறை, அவர் வீரத்துலேயே தீரத்துலேயே எந்த விதத்தில் குறைஞ்சிட்டாரு, இல்லை அழகில் தான் என்ன குறைஞ்சிட்டாரு, நான் நிச்சயமாக கேட்பேன், நான் கேட்காமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே, பொல்லாது குறும்புக்காரி நீ கேட்டாலும் கேட்டுருவ, சக்கரவர்த்தியை நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விக்ரமன் இளவரசனுக்கு மனம் முடிச்சு கொடுக்க சொல்லி நீ கேட்டாலும் கேட்ப, நீ அப்படிப்பட்ட ஆளு தான் வள்ளி நீனு அப்படின்ட்டு சொல்கிறாரு நம்மளுடைய சிவனடியார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.